அனைத்துக் கட்சி கூட்டங்களை கட்டுப்படுத்த நெறிமுறைகள் வகுப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. பீகாரில் பேசிய கருத்தை தமிழகத்தில் பேச துணிச்சல் இருக்கிறதா என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறைகூவல். கோவை வானூர்தி நிலையம் அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. தப்பியோடிய 3 பிடிக்க 7 தனிப்படைகள் அமைப்பு. தமிழகத்தில் மாணவிகள், சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சப்பட வேண்டாம் என உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். எஸ்ஐஆர் வேண்டாம் என திமுக உச்சநீதிமன்றம் சென்றால் வேண்டும் என அதிமுக செல்லும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மீனவர்கள் 35 பேரை 4 படகுகளுடன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றதற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். நாகர்கோவிலில் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியை வீட்டிலிருந்து 57 பவுன் தங்க நகைகளை திருடி சென்றவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடியில் நாயக்கர் ஆட்சி காலத்தைச் சேர்ந்த 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் கண்டெடுப்பு.